ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் வசனத்து மூலியமா உங்களோட பேச வந்திருக்கிறேன். என்னாகும் 23:3 யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. இந்த வசனம் எதை வெளிப்படுத்துதுன்னா, நிறைய பேரு என்ன பண்ணுவாங்க, இவன் வாழக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த பில்லி சூனிய மந்திரம் எல்லை ஏவல் கட்டுகள் இந்த மாதிரி நிறைய வைப்பாங்க. ஒருத்தர் வாழக்கூடாது சாகணும்னு சொல்லி. என் வாழ்க்கையிலும் இப்படி காணப்பட்டு இருந்துச்சு. எப்படின்னா, நான் ஆண்டவருக்குள்ளார் வரத்துக்கு முன்பாக நிறைய பேர் பண்ணாங்க. அது யாருன்னு சொல்ல விரும்பல. பண்ணாங்க. எப்படின்னா, இவன் சாகணும்னு சொல்லிட்டு மந்திரம் பண்றது, குடிக்கணும்னு மந்திரம் பண்றது, இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு மந்திரம் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட மந்திரம் பண்ணிட்டு கெட்ட கனவு இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை. சரி செத்துருவ மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு ரத்த வாந்தியில எடுத்து ரொம்ப இப்படி நான் இருந்தேன். ஆனாலும் இப்படியே இருந்து என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி காணப்பட்டிருந்துச்சு. ஆனா பைபிள் எடுத்து நான் உண்மையாக விசுவாசமாக இந்த வசனம் என்னாக 23:3 எடுத்து, ஆண்டவரே யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை, என் வாழ்க்கை இப்படி போகுது அப்படின்னு சொல்லி நான் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி நான் பிரேயர் பண்ணும்போது எத்தனையோ மந்திர கட்டுகள்லாம் இருந்து அந்த மாதிரி இருந்து எனக்கு அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்பெல்லாம் ஆண்டோடைய வல்லம் அபிஷேகம் என் மேல படும்போது அந்த மந்திர கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் அப்படியே அர்த்தமாக்கி போட்டார் ஆண்டவர். இப்ப 1000 மந்திரவாதி, 10,000 மந்திரம், எத்தனாயிரம் மந்திரவாதி இருந்தாலும் சரி, இப்ப மந்திரம் பண்ணாலும் வாய்க்காது. ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையா நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிறருக்கோசம் ஜெபம் பண்றேன். அதனால எந்த மந்திர பில்லி சூனியங்கள் பண்ணாலும் வாய்க்காது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த யாரு மந்திரம் பண்ணாலும் பில்லி சூனியங்கள் பண்ணி இந்த மாதிரி ஏவி விட்டாலும் நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. சரிங்களா? விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் வசனத்துக்கு முன்பாக எந்த மந்திரவாதி பண்ணாலும் எதுவுமே வாய்க்காது. அது போல நீங்க உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க. பிரதர் சிஸ்டர் உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க. பண்ணி இந்த மாதிரி வசனத்தை வச்சு ஜெபிங்க. இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில பிடிக்குது, வீட்டுக்காரர் வேலை கிடைக்கல, இந்த மாதிரி குடிக்கிறாரு, இந்த மாதிரி முன்னேற முடியல, இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கிறத ஆண்டோட சொல்லுங்க. ஒரு தாயை போல தேற்றுகிறவர் அவர். சரிங்களா? தாய் தகப்பனும் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அந்த மாதிரி வேதத்தை சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த வசனத்தை வச்சு சொல்லி ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அது ஆண்டவர் கண்டிப்பா கேட்பாரு. சரிங்களா? காட் பிளஸ் யூ.